அப்போ வந்து அப்போ ஏதாவது வேறு ஷார்ட் ஸ்டோரி ட்ரெயின் வந்தால் கூட சிம்பிளாக நான் அந்த அப்சர்வ் பண்ண ஸ்டடீஸ் வந்து எனக்கு ரொம்ப பயன்படும். அந்த அதே மாதிரி ஒரு சூழல், அந்த மூடு, அந்த என்டையர் அட்மாஸ்ஃபியர் மூடை நம்ம தரணும் ஒரு கதைன்னு வரும்போது. இது ரொம்ப முக்கியமான இதை நான் சில டைமில் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து எடுத்துட்டிங்கன்னா வைரமுத்துவோட கள்ளிக்காட்டு இதிகாசத்தில் புயல் அடைக்கிறது. இப்போ இதெல்லாம் என்னென்னா அந்த டைமில் நம்ம ரீகலெக்ட் பண்ணிக்கணும் அந்த மைண்டில். நம்ம வந்து அப்படி பண்ணும்போது தான் அந்த ஆக்ஷன் இது எதுவுமே நமக்கு வந்து எதுவும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி நமக்கு முன்னாடி எதுவும் ஃபோட்டோகிராஃப் அப்படி பண்ணும்போது அந்த அந்த காற்றை என்னென்னா நம்ம அப்பப்போ பார்த்த படைப்பில் விஷயங்களை நான் அடாப்ட் பண்ணி, ஸோ காற்றடிக்கும் போது தென்னங்கீத்து வந்து படுறது, இங்கே ஆட்டுக்குட்டி, சின்ன ஆட்டுக்குட்டி இருக்கிற தாய்க்கு ஆட்டுக்குட்டி பார்க்குறது, அதில் ஒரு ஸ்டோரியே இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் அந்த காமிச்சிருப்பேன். அதை படத்தை ஓவியத்தை பார்க்கும்போது அதை நீங்கள் ரசிச்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு வெள்ளத்தினுடைய இது ஒரு ஸ்டோரிக்கு இதெல்லாம் எதுவுமே நம்ம வந்து அதை இதை மாதிரி இது எடுத்துட்டோன்னா அந்த மூடு, அந்த மழையில் வர கேரக்டர் அந்த ஸ்டடீஸ் பண்ணால் அதை மழை இவ்வளோ பேர் பின்னாடியெல்லாம் அவங்க ரொம்ப மழைக்காக பண்ணால் ஒரு சின்ன பையன் வந்து மழையில் நனைஞ்சிட்டு வர ஒரு காட்சின்ற மாதிரி போயிருக்கும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் அந்த டைமில் நமக்கு வந்து அந்த அந்த மூடையும் அந்த ஃபீலிங்கும் நம்ம எடுத்துகிட்டு வரணும் ஓவியத்தில். அது வந்து கொஞ்சம் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணும்போது நம்ம அது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி சில சில கதைகளுக்கெல்லாம் தொடர் கதைகள்லாம் நான் போடும்போது இது வந்து இதுவும் ஒரு தொடர் கதைக்காக பண்ணது. அப்போ என்ன கிராமத்தினுடைய சூழலில் இருக்கிற அந்த கேரக்டர்ஸ், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள். ஏன்னா கதையோட அம்சம் அந்த லைட்டிங், அந்த குழந்தை பிறந்து அந்த காமிக்கிற ஒரு பாட்டிகிட்ட காமிக்கிற அந்தந்த ஊரினுடைய அந்த இருக்கிற காது அணிகள் அந்த மாதிரி எல்லாம் ஸ்டடி பண்ணி பண்ணுறவர். அதே மாதிரி அதில் ஒரு ஆர்டிஸ்டிக் ப்ரெசன்டேஷனும் இருக்கணும். சும்மா நம்ம டீட்டெயில்டாக போகாமல் சஜஸ்டிவாகவும் அந்த ஃபீலிங்ஸோடையும் நம்ம எடுத்துகிட்டு வர்றது. ஒரு கிராமத்து வீட்டுக்குள்ளே நடக்கிற ஒரு காட்சிகள். இத்தனைக்கு நான் சிட்டிலேயே பிறந்து நான் இருந்ததுனால இதெல்லாம் ரொம்ப ட்ராவல் பண்ணும்போது அப்பப்போ நான் பார்த்து அப்சர்வ் பண்ணுற கேரக்டர்ஸு அதெல்லாம் வச்சு நான் ஓவியங்கள். அதே மாதிரி இது வந்து எர்த் கலர்ஸ், லிமிட்டட் பேலட், அந்த கலர்ஃபுல்லாக காமிச்சு அந்த கிராமத்தினுடைய சூழல். இதை வந்து எர்த் கலர்ஸ்ட்டு கருவாச்சி காவியம்ன்றது தொடர்பு போடும்போது அப்போ அந்த வீட்டில் இருக்கிற வெறும் ப்ரௌன் பேஸ்டு வச்சு நான் பண்ண ஓவியம் அந்த கலரில். அது மாதிரி சண்டை காட்சிகள் இதெல்லாம் அந்த எமோஷ்னல் வந்து இதெல்லாம் பல டைமில் மைண்டில் பார்க்குற விஷயத்துலேருந்து ஸ்டடி பண்ண ஒரு அது மாதிரி ஒரு கேரக்டர், டிஃப்ரெண்ட் கேரக்டர். அது மாதிரி இதெல்லாம் கருவாச்சி காமித்து. ஏன்னா அந்த மூடு, அந்த முக்கியமாக அந்த கதையினுடைய விஷயத்தில் வர இதை வந்து அந்தந்த தன்மை இப்போ நம்ம அதுக்கு உண்டான கேரக்டரோடு நான் பண்ணணுன்றதை நான் காமிக்கிற ஒரு விஷயங்கள். அது மாதிரி மியூசிக் அண்டு எனக்கு எதுவுமே ரொம்ப அதை இன்வால்வ் ஆகி, அதாவது இதில் என்னென்ன இதில் வந்து பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக இது மியூசிக் அவனோட எமோஷனல் எக்ஸ்டசிவ் ஃபார்ம் அதை சொல்கிறேன். ஆனந்த நிலைன்னு சொல்லுவோம் இந்த எம்எஸோட. ஏன்னா இது ஆக்சுவலாக போர்ட்ரேட் எம்எஸ் அம்மாவோட இறந்த அடுத்த ஆண்டு நான் அவங்களுக்கு ஒரு ஓவியம் தீட்டணுன்ட்டு. ஏன்னா எம்எஸ் ஃபேமிலி, சதாசிவம், கல்கியெல்லாம் அப்பாவோட கனெக்டடாக இருக்குது. அது மொத்தம் நான் எனக்கும் ஒரு அவங்க கையாலெல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடச்சி அவங்க போட்டு நான் அவங்களோட கல்கி பில்டிங்கில் ஒரு வாட்டி நான் சாப்பிட்ருக்கேன். ஸோ அப்பேற்பட்ட பெரிய ஒரு அவங்களுடைய அந்த ஃபார்மை நான் பண்ணணுன்ட்டு அந்த இறந்தப்புறம் நான் பண்ண ஓவியம். இது வந்து பேஸ்டல் மீடியம்னு சொல்லிட்டு ட்ரை பேஸ்டலில் பண்ண ஒரு பெயிண்டிங், அந்த எக்ஸ்ட்ரெசிவ் ஃபார்ம். அதே மாதிரி மியூசிக்கில் அந்த எக்ஸ்ட்ரெசி எப்படி எம்ஃபசைஸ் பண்ணுறதுன்ட்டு. இப்போ நீங்கள் இப்போ இந்த ஓவியத்தை பார்த்தீங்கன்னா வெறும் இந்த பண்ணது மேனுவல், பின்னாடி இருக்கிற வந்து கம்ப்யூட்டரோட பிளெண்ட் பண்ணி பண்ணேன். ஸோ அதே மாதிரி இது அது மாதிரி அதாவது வெரைட்டி. அதாவது இப்போ இதில் வந்து மியூசிஷியன் இம்பார்ட்டண்ட் இல்லை, அந்த 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 இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் அந்த வாசிக்கிற ஒரு ஃபீலிங்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நான் பண்ணது. அதில் வரும்போது சில அந்த எக்ஸ்டசி பாய்பாட்டினுடைய காமிச்சது. இது யாருன்ட்டு இல்லை, ஒரு நார்மல் ஒரு வித்வான் வந்து சித்தார் வாது. ஆனால் இதில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள்லாம் சித்தார் அப்படின்னா எல்லாத்தையும் ஒரு பாட் சித்தாருக்கு எத்தனை அந்த சைடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் படிகள் இருக்கும், எத்தனை இது இருக்கும், சித்தாருக்கும் வீணுக்கும் என்ன வித்தியாசம், அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ண வேண்டியது. அதே மாதிரி டான்சஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இது வந்து நான் பண்ண சப்ஜெக்டு. பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினி ஆட்டம், ஒடிசி,
கதக் அப்படின்ட்டு. இப்போ கதக்கில் நீங்கள் எடுத்துகிட்டு கதக்கோட மூமெண்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு இந்தியன் காஸ்டியூம், அது மொகல் காஸ்டியூம். அந்த மூமெண்ட்டோட இதை ஃப்ரீஸ் பண்ணுற ஒரு ஆக்ஷன், அது மாதிரி கால் தான் முக்கியமாக அந்த ஜதியோட அந்த இது மூமெண்ட்ஸ், அந்த இதை காமிக்கிறதுக்காக அந்த ஸ்பீடு. அது என்னென்னா சில விஷயங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஷாட்டில் அந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கணும், அப்புறம் அந்த அபிநயம் பிடிக்கிறது. ஸோ இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அந்த டைமில் எனக்கு கிடச்ச ஒரு ஓவியத்தினுடைய இது. அதே மாதிரி அப்புறம் இப்போ நான் சொன்ன ஏன் கலர்லாம் காமிச்சு பிளாக் அண்ட் ஒயிட், அந்த பேர் பிளாக் அண்ட் ஒயிட் அந்த மோனோக்ரோம்ன்றது வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட்டு. அதில் பல விஷயங்கள் வந்து இந்த நாட்டு சுதந்திரத்துக்காக பண்ண விஷயங்கள் அப்படி எல்லாமே ஒரு அது என்ன ஒரு வெரைட்டி, அதை வந்து நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம். இது அந்த ஓம்லேயே அந்த புராதனோட இதை வந்து நான் காமிச்ச ஒரு இதுவும் ஸ்டோரி ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு அந்த நேஷனுக்காக பண்ண ஒரு இதை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் ஆஃப் ஒர்க் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெஸ்கோ ஸ்டைலில் அது ஒரு லிமிட் அந்த பேஸ் ரிலீஃப் ஒர்க் மாதிரியே ட்ரை பண்ணியிருப்பேன் நான். அசோகருடைய விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டைல் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசப்படுத்தியிருப்பேன் நான். அந்த லைன் அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரத முனியோட ஒரு விஷயத்தை காமிச்ச ஒரு இதை வந்து டான்ஸஸ், இதில் என்னென்ன தாளம், அந்த அபிநயம், டான்ஸ் ஃபார்ம், ட்ராமா, அதுக்குள்ளுக்குள்ளே ஒரு ட்ராமாவோட சிச்சுவேஷன் அப்படின்ற. அப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டில் நம்ம எந்த அளவுக்கு அதை பேலன்ஸ்டாக ட்ராயிங்கை வந்து விஷுவலைஸ் பண்ண முடியுன்றதை நான் ட்ரை பண்ணேன் சில. அதே மாதிரி ஒரு சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு சுதந்திர போராட்டத்தில் அவர் சின்ன வயசில் அவர் போட்ட ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட ஸ்டோரி, ராக்கி ரங்கராஜன் எழுதின கதை. அதில் அப்போ வரும்போது அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கஷ்டம், அதாவது ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் இதுக்கெல்லாம் பத்திரிக்கையில் விஷுவலாக பண்ணும்போது சில ரொம்ப ஸ்டடீஸ் பண்ண. இன்றைக்கி கொஞ்சம் இந்த காலகட்டத்துக்கு கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்குது. நெட்டில் போனால் ஏதாவது சர்ச் பண்ணிடலாம், நம்ம ஏதாவது இந்த அந்த காலத்து போலீஸ் எப்படி இருப்பான்ட்டு. நான்லாம் இதெல்லாம் பண்ணும்போதெல்லாம் இப்போ அந்த பிரிட்டிஷ் டைமில் இருக்கிற போலீஸ்னால் திருப்பி அதை ஸ்டடி பண்ணி அது என்ன மாதிரி அதெல்லாம் ஒரு கலெக்ட் பண்ணி ரெஃபரன்ஸாக பார்த்து அப்புறம் என்னுடைய கோணத்துலேயும் என்னுடைய ஆங்கிள்லேயும் நான் அதை பயன்படுத்தியிருப்பேன் நான். அதுக்கு அதே மாதிரி காந்தியோட லைன் உப்பு சத்தியாகிரகத்துக்காக பண்ணது, அவருடைய போர்ட்ரேட்டை போல்டை பின்னாடி பேக் ட்ராப்பில் வச்சு பண்ண ஓவியம். அதே மாதிரி சிறுகதைகளை வந்து அந்த கிராஸ் எச்சிங்ஸ், ஏன்னா டோனல் வேல்யூஸை லைனில் எடுத்துறதுன்றது கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அது வந்து அதை எடுத்து ட்ரை பண்ண ஒரு விஷயம். அதே மாதிரி டோனல் வேல்யூ ஆஃப் டோனில் பென்சிலில் ட்ரை பண்ண ஒரு இது. அதே மாதிரி ஆஃப் டோன் வந்து வாட்டர் கலரில் லைட்டாக அந்த டோன்ஸ் எடுத்தேன். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு படைப்புகளும் ஒவ்வொரு. அது மாதிரி பரமாச்சாரியார் இதில் லைன் ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் க்ளோஸ்அப்பாக அதை ஃபீல் பண்ணுற எல்லாமே ரொம்ப லிமிட்டட் லைன்ஸாக இருக்கும். நீங்கள் அந்த ஒரு வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் அதெல்லாம் ரொம்ப கிராஸ் எச்சிங்ஸ் மாதிரி நான் பண்ணியிருப்பேன். அதில் வந்து அந்த லைஃப் வந்து அவருடைய அந்த போர்ட்ரேட் அப்படின்ற வரும்போது அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அவங்களுடைய இதை கரெக்டாக ஸ்டடி பண்ணி பண்ணணுன்றது தான். அப்புறம் இப்போ முக்கியமாக இது மற்ற விஷயங்கள்லாம் கம்ப்யூட்டரில் பண்ணப்பட்ட விஷயங்கள், அதாவது எல்லாமே கற்பனைக்கும் நமக்கு உட்பட்ட ஒரு விஷயம். ஆனால் போர்ட்ரேட்டுன்னு வரும்போது இப்போ எம்எஸ்எம்மா கூட ஃபோட்டோகிராஃபி வச்சு தான் பண்ணேன் நான். ஆனாலும் போர்ட்ரேட்டை வந்து எக்ஸ்டசிவ் ஃபார்முக்காக அந்த மியூசிக் சப்ஜெக்டில் நான் காமிச்சேன். ஏன்னா போர்ட்ரேட்டுன்ற கேரிகேச்சர் மாதிரி நம்ம போர்ட்ரேட்டை வந்து அவங்களோட வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய சப்ஜெக்ட் என்ன அப்படின்ற அது கொடுத்தாலுமே போகிறோம். நல்ல நேராக பஸ்ட்டாக நேராக பார்க்குற ஒரு ஃபோட்டோகிராஃபி மாதிரி பண்ணணுன்றதில்ல. பட் ஒன்றுத்துக்கு ஒன்று வித்தியாசப்படுது. அதே மாதிரி பல விஷயங்களை நான் பண்ணதில்லை. இது காந்தியோட வாட்டர் கலர் பண்ண ஒரு பெயிண்டிங் இது வந்து. அதே மாதிரி சுவாமிஜியோட அதில் ரொம்ப சுவாமிஜிஸ்லாம் ஒர்க் பண்ணிக்க ஒன்று ஒன்றும் வெரைட்டி. அதாவது அப்பப்போ அந்த கலர் ஸ்கீமிங்ஸு அந்த கலர் இதெல்லாம் கம்ப்யூட்டரில் கொஞ்சம் சில டைமில் அந்த டெக்ஸ்சர்ஸ் இதெல்லாம் பெயிண்டர் சாஃப்ட்வேர் அண்டு ஃபோட்டோஷாப் இதெல்லாம் நானாக அடிஷ்னலாக அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம படைப்புகளுக்கு வந்து எதுவுமே ரிக்குவயர்மெண்ட் இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்கிறது கிடையாது. நம்முடைய ஆர்வத்தினால அதே அவரை சுவாமிஜியோட செயல்முறை வேதாந்தம்ன்றத ஒர்க் இஸ் வர்ஷிப்ன்ற மாதிரி எந்த மெடிடேஷன்லேருந்து இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் இது அப்படியே வந்தீங்கன்னா எல்லாம் கிராமம் நாடுறது எல்லாமே பனி ஆட்டோமொபைல் இது எல்லாமே சேவையினுடைய அடிப்படையாக தர்மம் பண்ணுற இது பெரிய காம்படிஷன். அது ஹோமில் வந்து கிட்டத்தட்ட
ஒரு 13 அடி உயரத்துக்கு இது பண்ணியிருக்க ஒரு இது பிரதானமாக இதுதான் சுவாமிஜி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு பெயிண்டிங் மூலியமாக நான் இது வந்து ட்ரை பண்ணேன். பட் இதெல்லாம் ஏன்னா இப்போ இன்றைக்கி வந்து கம்ப்யூட்டர் காலகட்டத்தில் சில காம்படிஷன் தனித்தனியாக பண்ணி காம்படிஷனாக பண்ண முடியும். பட் ட்ராயிங்கில் என்டையர் பெயிண்டிங்லேயே ஒரு காம்படிஷனாக வருதுன்னா உங்களுக்கு வந்து அந்த காம்படிஷனோட அந்த பேலன்ஸாக அது எதுக்குமே இல்லாமல் சட்டிலாக இருக்கணும், மெயின் இது இருக்குன்ற மாதிரி. அது வந்து இது கொஞ்சம் லெபோரியஸ் ஒர்க்காக இருந்தாலும் கூட அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் ஆர்வமாக பண்ண ஒரு ஒர்க் இதெல்லாம். அதே மாதிரி அன்னை தெரசா ரொம்ப போர்ட்ரேட் பண்ணிக்க நான் எல்லாத்தையுமே காமிக்குவேன். பட் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சின்ன ஒரு பிரிண்டட் காப்பியில் பண்ணேன். ஏன்னா அவங்களது அந்த 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 குழந்தைனுடைய அழுகியும் சோகமும் அவங்களுடைய ஃபீலிங் கண்ணில் தெரிஞ்சது. ஏன்னா டைரெக்டாக இப்போ அவங்க குழந்தைய பார்க்கவே இல்லை, குழந்தை பின்னாடி அந்த அணைச்சிருக்க அந்த வைப்ரேஷன்லேயும் அந்த தன்மையிலையும் அவங்க அந்த குழந்தையினுடைய வருத்தத்தோட ஃபீல் பண்ணுற அந்த ஃபார்ம் இதில் வந்து ரொம்ப நான் வந்து என்ஜாய் பண்ணி நான் ஒர்க் பண்ண இது படம். அந்த அதே மாதிரி அப்துல் கலாமோட இது வெறும் இது பென்சில் அண்ட் லைட் பென்சில் வாட்டர் சாலபிள் பென்சில்ன்ட்டு வாஷபிள் பென்சில் அது அதில் பண்ணிவிட்டு லைட் வாட்டர் கலர் பண்ண ஒரு இன்னும் வெரைட்டிக்காக காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து. அது மாதிரி பெரியாரோட ஒரு போர்ட்ரேட்டு ஃபுல் டீட்டெயில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அவரோட இது. அவங்க ஒரு ஒரு அசைன்மெண்ட்டுக்காக நான் பண்ண ஒரு நல்ல போர்ட்ரேட்டு. அந்த ஸ்கின் கலர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் அந்த முடின்னு அந்த ஒரு இதுவும் அதே மாதிரி அந்த முடி அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணால் கூட அதனுடைய ஆர்டிஸ்டிக் அப்ரோச் தான் முக்கியம். ஏன்னா ஃபோட்டோகிராஃபின்றது வந்து புகைப்படத்தில் அப்படியே இருக்கிற போர்ட்ரேட்டை வந்து நீ உன்னுக்கு நமக்குள்ளேருந்து வெளியில் வரும்போது அதனுடைய ஒரு வெளிப்பாடாக அமையணும். ஸோ ஃபோட்டோகிராஃபி எல்லாமே கொடுத்துருது. ஃபோட்டோகிராஃபி இல்லாத இருக்கிற விஷயத்தை நாம் என்ன கொடுக்க முடியுன்ற மாதிரி பண்ண இது என்எஸ் கிருஷ்ணனோட அது மாதிரி வாட்டர் கலர். ஏன்னா இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஒர்க்கில் நான் சொல்கிறேன். அந்த ஃப்ளோஸ் இது கிட்டத்தட்ட மோர் தென் 300 போர்ட்ரேட்ஸ் எமினன்ட் பீப்புள். அதே மாதிரி எம்ஜிஆரை பார்த்தீங்கன்னா இது பியூர் வாட்டர் கலர். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஸ்டல், ஆயில் பேஸ்டல், வெறும் டச்சஸ் தான். அந்த ஸ்ட்ரோக்ஸு அந்த கடிகாரத்தினுடைய ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அதை வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணேன். அதே மாதிரி சிவாஜியோட வாட்டர் கலர்ஸ் இது வந்து முக்கியமாக அவருடைய ரியல் கேரக்டர் வித்தவுட் மேக்கப் இல்லாமல் அவருடைய எம்ஜிஆர் அந்த மாதிரி சில போர்ட்ரேட் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அந்த மாதிரி. ஏன்னா பல வாட்டி ஒரே பீப்புளோட பண்ணியிருந்தாலும் கூட இது வந்து மிஸ்டர் சுஜாதா ஒரு ஃபேமஸ் ரைட்டர். இந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சம்திங் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருப்பேன் நான். இது வந்து ஆர்டிஸ்ட் கோகுலுன்ட்டு எங்களுக்கு பிதாமகராக இன்றைக்கி அப்பாவோட கண்டெம்பரரி அவர் வந்து அப்பா சமகாலத்தில் இருந்த ஒரு ஓவியர், இன்றைக்கி சீனியர் மோஸ்ட் ஓவியர். அவர் தான் எங்களுக்கு பிதாமகராக கிட்டத்தட்ட 90 years ஆகுது. ரொம்ப ஜீனியஸ், அதாவது ரொம்ப அற்புதமான எல்லா தன்மை. இப்போ ட்ரை பண்ணுற மாதிரி அவர் வந்து பல விஷயங்கள் கார்ட்டூன்லேருந்து ஆனந்த விடனில் சைலண்ட் ஜோக்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண பீரியடே கிடையாது. அவருடைய காலகட்டத்தினுடைய காலப்பதிவு அதில் இருக்கும். ஒவ்வொரு அந்த பேக்ட்ராப் அந்த இதெல்லாம் எத்தனையோ பண்ணிவிட்டு இப்போ வந்து எல்லாத்தையும் அவர் சொல்லுவார் எல்லாமெல்லாம் வியாபாரம்லாம் பண்ணிவிட்டு அந்த காலத்தில் போய் மரத்தில் கூடைய வச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி நான் ஆசை போட்டுட்ருக்கேன்ட்டு இப்போ சைலண்ட்டாக எல்லா பூவையும் என்ஜாய் பண்ணிவிட்டு எங்களை மாதிரி ஒரு யங்ஸ்டர் ஆர்டிஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஊக்கம் பண்ணி அவருடைய அனுபவங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கிற ஒரு ஓவியர். நான் அவரை பற்றி ஒரு ஆர்டிக்கிள் பண்ணும்போது அவருடைய போர்ட்ரேட் நான் பண்ணேன். இது இளையராஜாவோட ஃபுல் பேனல் ஆக்சுவலாக நான் பண்ணி கொடுத்தேன். அவர் அசைன்மெண்ட் கேட்டிருந்தார். அது என்னென்னா பர்டிகுலராக எனக்கு ரொம்ப ஆச்சரியம், ரெம்பரண்டோட பெயிண்டிங் கிரேட் மாஸ்டர்ஸோட கலெக்ஷனை காமிச்சு இதை மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் நான் ஸ்கெட்ச் போட்டு காமிச்சேன்னா எனக்கு லைட்டிங் இதை மாதிரி ஃபோட்டோகிராஃபி எடுத்து தரீங்களான்னு கேட்டிருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோ பட் ஃபுல் பேனல் இது க்ராப் பண்ணியிருக்கேன் நான். அந்த ஃபுல் இது வந்து அவருடைய மியூசிக் ஸ்டுடியோவில் வச்சுருக்கார். இது வந்து பரமாச்சாரோட எல்லாம் என்றாங்க. இது கோட்டு ஓவியம். என்னென்னா அந்த கோட்டு ஓவியத்தில் முன்ன சொன்ன மாதிரி அவருடைய அந்த தன்மைகள் அந்த இதை எடுத்துகிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கேன்றத ஒரு வெரைட்டி அந்த வாட்டரில் இருக்கிற இதை காமிச்சிருக்கேன் நான். அதே மாதிரி இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த ஆர்கிடெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நான் ஒரு 2 சாம்பிள் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நான் இப்போது வெளியூர் போகும்போது லண்டனில் போகும்போது அப்போ நான் கொஞ்சம் ஸ்கெட்ச் பண்ணேன். ஆனால் அங்கே வாட்டர் கலர் ஸ்பாட்டில் ஒர்க் பண்ண முடியல. ஒரு அசைன்மெண்ட்டுக்காக நாங்கள் பண்ண ஒரு ஒர்க் இது. அதே மாதிரி அஜந்தா அண்டு
மகாபலிபுரம், அதை கம்பைன் பண்ணி ஒரு சிவகாமியின் சப்ஜெக்ட். இது ஒரு பியூட்டிஃபுல் காம்போசிஷன். அந்த அந்த காம்போசிஷனை என்டையர் மகாபலிபுரம், என்டையர் அஜந்தாவை நான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த இதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஒர்க்கு. அதே மாதிரி லைன் ட்ராயிங், சிட்டி லைன் ட்ராயிங்ஸ் என்ன, இதெல்லாம் ஒரு அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் ஒர்க்கில் பார்க்கும்போது நம்ம அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் அதனுடைய ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆர்கிடெக்ட். நான் ஜெய்ப்பூரில் ஆன் தி ஸ்பாட் அதிலெல்லாம் எடுத்துகிட்டு வரல. ஜெய்ப்பூரில் அப்போ எனக்கு என்னென்னா ஒரு ஓவியம் அந்தந்த பயணத்தை பண்ணுற மாதிரி அந்தந்த இடத்துக்கு போயிருக்க மாதிரி ஒவ்வொரு வெரைட்டி. இப்போ சில்பி சார் வந்து ஆன் தி ஸ்பாட்டில் போய் இருக்கேன், அந்த இடத்துல நானே போய் ஸ்கெட்ச் பண்ணி அந்த அனுபவம் வந்து ஒரு ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கும். அது பாரு அசைன்மெண்ட்டில் வாலண்டியர் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு ஊதியமும் அதெல்லாம் அங்கெல்லாம் கிடையாது. நம்ம அங்கே போய் அனுபவித்து அதை ஒர்க் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் அது வந்து. அது மாதிரி நான் ஜெய்ப்பூரில் ஆன் தி ஸ்பாட்டில் பண்ணியிருக்கேன், பாண்டிச்சேரிக்கு போய் ஆன் தி ஸ்பாட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த ஆன் தி ஸ்பாட் பண்ணுற ஒர்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ கடைசியில் நான் என்னுடைய பெயிண்டிங் என்னுடைய படைப்புகள் வந்து எல்லாருக்கும் சிறுகதைகள், அவங்க கேட்குற மாதிரி ஒரு ஓவியங்கள், ஒரு கச்சேரியில் பக்கவாத்தியம் வாசிக்கிற மாதிரி நான் ஒரு அடிஷ்னலாக அந்த விஷயத்துக்காக பண்ணேன். எனக்குன்னு சில பெயிண்டிங்லாம் பண்ணணுன்ற எனக்கு எப்போவுமே ஒரு ஓவியனுக்கு உண்டு. ஸோ அது வந்து ரொம்ப நாள் நான் அது வந்து பிகாஸ் ஆஃப் ஒர்க் இதில் நான் அதை இழந்துட்டேன்னு தான் இழந்துட்டேன்னு இல்லை, பட் அந்த பயிற்சி வந்து இப்போ எனக்கு அதெல்லாம் பண்ணது ஒரு பயிற்சியாக நினைக்கிறேன் நான். ஸோ அந்த பயிற்சினால் எனக்காக நான் பண்ண படைப்புகள் இதெல்லாம் யாரும் கேட்டு பண்ண ஒர்க்கு கிடையாது, இதெல்லாம் எனக்காக பண்ணேன். இது வந்து ஒரு அற்புதமான அப்துல் ரஹ்மான் கவிதை வரிகளுக்காக போட்ட படம் வந்து. இது என்னென்ன, எரிகின்ற தீபத்தை விட ஏற்றி வைத்த தீக்குச்சியே மகத்தானது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது ரொம்ப அற்புதமான வரிகள். எனக்கு வந்து நான் 2 வாட்டி இதுக்கு இல்லஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன், அது வேறு மாதிரி பண்ணேன். இது ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா ஒரு படைப்பு அப்படின்னு வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த இன்வால்மெண்ட் இதுக்கு நான் வந்து என் வீட்டுக்கு நான் ஒர்க் பண்ணுறதுக்கு மேலே தீக்குச்சியை பல தீக்குச்சியை ஏற்றி வச்சு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தணல் தெரியும். நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் அந்த தணல் அந்த ஆரி விட்டு, ஏன்னா இது ஏற்றி வச்சாச்சு. ஸோ அந்த தணலும் அதில் இருக்கிறத தீக்குச்சியோட அந்த கலர், இந்த அப்புறம் அந்த அகல் விளக்கில் இருக்கிற எண்ணெய், அப்புறம் ஏன்னா அந்த திரியோட தன்மை, அப்புறம் ஒளியோட எப்படி இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்டிக்காக அந்த கலர், அந்த பேஸ்டலில் பிளாக் பேஸ் பேப்பர் நான் பண்ண ஒரு ஓவியம், ரொம்ப பிடிச்ச ஓவியம் இது வந்து. அதே மாதிரி இதெல்லாம் பெயிண்டிங், இதெல்லாம் சும்மா விளக்கேற்றி வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு ஃப்ரீ ஸ்கெட்சாக அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கும் போது சில பண்ணுற ஓவியங்களில் நான் அதே மாதிரி ஒரு ரிஷி காத்தால் ஒரு ஆன்மீக வந்து இது பண்ணுறேன். இதெல்லாம் போகும்போது நான் கேப்சர் பண்ணுற ஸ்கெச்சஸ்லேயும் ஃபோட்டோகிராஃபிஸ்க்கும் நான் எடுத்துப்பேன் நான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாகலிங்க புஷ்பம், அந்த உத்ரணி ஒரு பாத்திரம் இருக்கும் அந்த இதில். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் டச்சஸ் தான், அதாவது ரொம்ப ஒரு இதே இருக்காது உங்களுக்கு. அந்த வெறும் 2-3 டச்சஸ்லேயே அந்த ஃபீலிங்ஸ் எடுத்துகிட்டு வரணுன்றது மாதிரி ட்ரை பண்ண விஷயம். இதுவும் அதே மாதிரி ஒரு ஃப்ளூட். அதே மாதிரி வேறுபட்ட இதே ஒரு விடயன் வந்து தன்னுடைய மாடு மேய்க்கும் போது அந்தி வேலையில் முடிக்கும் போது அந்த பெயிண்டிங்ஸ் வந்து இது அக்ரலிக் பெயிண்டிங்கில் மீடியாவில். அதே மாதிரி இதுவும் அக்ரலிக் சிவன் சப்ஜெக்ட் நான் ரொம்ப பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுவும் ரொம்ப எல்லாருக்குமே கருத்துப்பட்ட ஒரு பெயிண்டிங். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு சிவராத்திரி டைமில் பிளாக் பேஸ் பேப்பரில் எடுத்துகிட்டு நம்ம ஒரு நாள் நைட்டு, சிவராத்திரி நைட்டு என்ன பண்ணேன், கோவிலுக்கு போகிறத விட வீட்லேயே நம்ம ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பண்ணும்போது அது என்னென்னா பிளாக் பேப்பர், சிவராத்திரின்ற கரு பேப்பர் எடுத்தேன். விபூதின்ற கான்செப்டில் அவர் வந்து வெளியில் வரான்றதுனால ஒயிட் வேஸ்ட்டு, லிமிட்டட் பேலட்டு, அந்த இது உத்ராட்சியும் அந்த அணிகளும் வில்லுவம் தான் லைட்டாக அது காமிச்சேன், மற்றதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட்டு. ஆனால் என்னென்ன இது ஆக்ஷன், அந்த ஜாய் எக்ஸ்டசியில் பண்ணுற ஒரு ஃபார்ம் வந்து சிம்பிள் ஸ்ட்ரோக்கில் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்போ இது பார்த்திங்கன்னா நான் அதில் சிவனுக்கு ஃபேஸே போடல. ஆனால் இது ரொம்ப பேர் எல்லாம் ரொம்ப ஈர்த்து ரொம்ப பேர் அதை வந்து கலெக்ட் பண்ணி வச்சு கேட்டிருக்கேன். எனக்கு ஏன்னா எப்போவுமே ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்கு நம்ம பண்ணுறோம் வச்சுங்களேன், நம்ம பார்க்குறவங்களுக்கு ரசிகர்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும்.
அதாவது ஃபில் அப் தி பிளாங்க்ஸ்ன்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே பூர்த்தி பண்ணுறது அது ஒரு பாணி இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நமக்கு அதுக்கு வந்து பண்ணும்போது இதுக்கு யாருமே எதிர்க்கு இல்லை. ஏன் சார் மூஞ்ச போடல சிவன் மூஞ்சன்னு இது வரைக்கும் யாருமே என்கிட்ட கேட்கவே இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு அவங்க உள்ளுக்குள்ளே இருக்க சிவனோட முகத்தை வந்து அவங்க அதை என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அதுவும் இல்லாமல் நான் பண்ணும்போது என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, நம்மளுடைய கடவுள்களுக்கெல்லாம் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு உருவம் அது இன்ஃபினிட்டியாக இருக்குது அப்படின்றதுனால அதை வந்து நாம் அதை அப்படியே கேப் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண ஒரு அற்புதமான ஓவியம். இதில் வந்து பண்ண ஒரு ஜாய்க்கு அப்புறம் ரொம்ப சிவன் சப்ஜெக்ட் நான் பண்ணியிருக்கேன். நான் அது மாதிரி ஒரு விமன் எடுத்துகிட்டு போகிறேன். இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் எனக்காக பண்ணப்பட்ட ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஒர்க். இப்போ அதே குடத்தில் எடுக்கிற ஒரு இது வந்து வேறு ஒரு மாற்றத்தினால அதே மாதிரி கைலாஷ் வந்து நான் போகும்போது நான் வந்து அங்கே ஸ்கெட்ச் பண்ண முடியல என்னால். பிகாஸ் ஆஃப் அந்த வெதர் வந்து அந்த இது பண்ணிவிட்டு க்ளவுஸை போட்டுன்னு ஒர்க் பண்ணால் அது டச் கூட எனக்கு வந்து அது என்ன டச்சுன்னு சொல்லுவாங்களே, மைக்கேல் ஆஞ்சலோட கிரியேஷன் ஆஃப் ஆடம் வந்து பார்க்கும்போது அந்த மாதிரி நமக்கு அந்த கையில் அந்த ஸ்பரிசத்தை பென்சிலை பிடிச்சி க்ளவுஸில் பிடிச்சி பண்ணும்போது அந்த ஃபீலிங் வரல. படமே சரியாக அதுவும் இல்லாமல் வெறும் கையில் படமே ரொம்ப முடியாமல் இருந்தது. அப்படி பண்ணுற இதனும் கூட 1-2-3 ஸ்கெச்சஸை பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து அது வாட்டர் கலர் இது பண்ணது. இது வந்து கைலாஷோட இது இடத்துக்கு அதே மாதிரி இதுவும் கைலாஷோட இது வந்து கிட்டத்தட்ட ஃபைன் டீட்டெயில் ஒர்க்காகவே நான் இதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கைலாஷனோட மாதிரி கோணங்கள் அதே மாதிரி கைலாஷனுடைய வேறு ஜிராப்பு இதுக்கு போகிறதில்ல ஒரு மொனாஸ்ட்ரி இதில் சன்செட்டோட விஷயங்கள் டைமில் கிடச்ச ஒரு வியூவை ட்ரை பண்ணது. அதே மாதிரி மார்னிங் இதுதான் ஜிராப்புக்கு அது வேறு இது அந்த ஜிராப்புக்கில் வந்து மார்னிங் ரேஸ் வந்து கைலாஷ் கிடைக்கிற அந்த மார்னிங் டான் இதை ஃபோட்டோகிராஃபி கேப்சர் பண்ணுறதுக்கு ஒரு வாட்டியும் வெளியில் வந்து நான் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் சன் ரைஸ் ஆன அப்புறம் அந்த டான் அப்போ கிடச்ச ஒரு அழகான ஒரு மூடு எனக்கு கிடச்சி அதை நான் அங்கே ஸ்கெட்ச் பண்ணல. நான் அதை பெயிண்டிங்காக நான் பண்ணேன். அங்கே இருக்கிற கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது வாட்டர் கலர். ஸோ அந்த வாட்டர் கலர் பண்ண ஒரு ஒர்க்கு. ஸோ இதுதான் முக்கியமாக. ஏன்னா நான் என்னென்ன ஒரு படைப்பாளி ஆக்சுவலாக நம்ம ஒரு இதுவும் பண்ணும்போது ஒரு வெரைட்டி பண்ணணும் அப்படின்ற ஒரு வந்து அது வந்து என்னுடைய அப்பாவோட ஓவியத்தின் மூலியமாக அதை நான் வந்து அதை வந்து கற்றுக்கிட்டேன். அது மாத்திரம் இல்லை, எந்த ஒரு ஓவியம் பண்ணாலும் அதில் அந்தந்த தன்மைகள் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் முயற்சி எடுத்து நான் பண்ணது. ஆனால் இன்னும் இப்போ கொஞ்சம் நான் வந்து என்னுடைய இது வந்து பெயிண்டிங்ஸு அதாவது எனக்காக நான் பண்ணக்கூடிய பெயிண்டிங்ஸ் தான் இப்போ நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் அந்த வந்து தொடரணும். அப்பாவோட பிளெஸிங்ஸ் முக்கியமாக நான் லாஸ்ட் இயர் கூட ஒரு ஓவிய கண்காட்சி வாழையடி வாழைன்ட்டு அந்த அப்பாவோட ஓவியங்கள் என்னுடைய ஓவியங்கள் அதுக்கப்புறம் என் டாட்டர்ஸ் 2 பேர் வரைஞ்ச ஓவியமாக நான் வச்சுருந்தேன். அது நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிது. அது என்னென்னா எனக்கு என்ன ஒரு இதில் வந்து ஓவியத்தில் வந்து இந்த அப்பாவுக்கப்புறம் நான் இந்த தொடர்ந்து நான் பண்ணுறதுல நிஜமாகவே அந்த ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸு அந்த தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி தருது. இந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு வந்து எனக்கு ஹானர் பண்ணுறத ஏன்னா நான் வெறுமை பேசுகிறத விட என்னோடய பவர் பாயிண்டில் இருக்கிற என்ன பல விஷயத்த தான் ஏதாவது கேள்வி கேட்கலான்றதுக்கு இருந்ததுன்னா கேட்கலாம். பட் டைம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால அது வேண்டான்றதுனால இதே ரொம்ப நேரம் போயிட்டுருக்கு. இதுக்கு எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தந்த ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.